அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். இறந்த பூமியை உயிர்ப்பிப்பவருக்கு நன்மையுண்டு. மேலும் உணவை தேடக்கூடிய மனிதர்கள், கால்நடைகள் மற்றும் பறவைகள் அதிலிருந்து உணவு உட்கொண்டால் அவருக்கு அது தர்மமாகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் இப்னு ஹிப்பான், ஹதீஸ் எண் 5204. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பராமரிப்பில்லாமல் விடப்பட்ட பூமியை நீர் தெளித்து தூய்மை செய்து பராமரித்து அதன் மூலம் அதிலிருந்து வளரக்கூடிய தாவரங்களை மனிதர்களோ கால்நடைகளோ பறவைகளோ உணவாக உட்கொண்டால் யார் அந்த பூமியை செழிக்க செய்தாரோ, அதாவது இறந்த நிலையில் உள்ள அந்த பூமியை உயிர்ப்பித்தாரோ, அவருக்கு அது தர்மமாக அவருடைய கணக்கில் பதிவு செய்யப்படும் என்பதை இந்த ஹதீஸ் கூறுகின்றது. எனவே நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் இதுபோன்ற நற்பணிகளின் மூலமாகவும் நம்முடைய மறுமைக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.